சந்திக்கின்ற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு முதல் நன்றிகள். இந்த நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற என் அன்புக்குரிய நண்பர் விவேகானந்தன் அவர்களே, இந்த நிகழ்விலே ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற குருக்கரையா அவர்களே, என்னுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த மண்ணில் நீண்ட காலம் வாழ்ந்து பல பணிகளாற்றி சிறை சென்று காந்தியம் காலம் தொடக்கம் இன்று வரை தன்னுடைய அயராத பணிகளை ஆற்றி வருகின்ற இன்றைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசன் அவர்களே, என்னுடைய உறவினரும் பள்ளிக்கால நண்பருமான நண்பர் தவக்குமார் அவர்களே, இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற என் அன்புக்குரிய உறவுகளே, மூத்த தலைவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாங்கள் வந்ததன் நோக்கம் கனடா அரசாங்கத்தினுடைய ஒரு அழைப்பு கிடைத்திருந்தது. குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தொடர்பில் தமிழ் மக்களுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தமிழ் மக்களுக்கு நடந்த போர்க்குற்றங்கள் தொடர்பில் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் 2009ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரேரணை தொடர்பில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் காரணமாகவும் உங்களுடைய ஒத்துழைப்பு காரணமாகவும் என்னுடைய கோகண்ட்ரிஸ் நாடுகளில் இணை அனுசரணை நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற கனடாவினுடைய செயல்பாடுகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அவ்வாறான அந்த கனடாவினுடைய முக்கியத்துவத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தொடர்ந்து அந்த எங்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பு, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் அடுத்த கட்ட தொடர் நடவடிக்கைகளை எவ்வாறு கொண்டு செல்வது, அதனை கொண்டு செல்வதில் இருக்கின்ற இடையூறுகள் என்ன, புதிய அரசு ஒன்று அங்கு பதவியேற்றிருக்கிறது, அவைகளை நகர்த்தி செல்வதிலே என்ன காரியங்களை ஆற்றலாம் என்பது தொடர்பில் கனடாவினுடைய உதவி பிரதி அமைச்சராக இருக்கின்ற வெல்டர்நெட் தலைமையில் அவருடைய குழுவினரை சந்திப்பதற்கான அழைப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் பிரகாரம் நான் சார்ல்ஸ் செம்மல்நாதன் கோதாசன் ஆகியோர் சந்திப்பதற்காக முயற்சி இருந்தோம். அதில் சார்ல்ஸ் அவர்களுடைய வருகை வர முடியாமல் இருந்தது. கோதாசன் அவர்கள் உடல்நிலை காரணமாக இங்கு வந்த பிற்பாடு ஏற்பட்ட உடல் பிரச்சனை காரணமாக அவர்கள் வர முடியவில்லை. இருந்தாலும் அந்த நீண்ட பயணத்தில் மிகவும் பெருமதியான அந்த சந்திப்பிலே நான் கலந்து கொண்டோம். அவர்கள் எங்களோடு பேசிய விடயங்களில் பல்வேறுபட்ட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி எவ்வாறு கொண்டு செல்லும். தொடர்ந்தும் 15 ஆண்டுகளாக நாங்கள் போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, இதுக்கு என்ன தீர்வு? இதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதென்றால் இப்ப இதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு செல்வதா, அல்லது ஒரு சர்வதேச நீதி தீர்ப்பாயத்தை கொண்டு செல்வதா, இதற்கான தீர்வுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அதற்கான வழிமுறை என்ன என்ற விடயங்கள் தொடர்பிலேயே மிக கூடுதலாக ஆராயப்பட்டது. குறிப்பாக மியான்மர் நாட்டிலே ரோஹிங்கிய மக்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை என்பதற்காக பல நாடுகள் அவர்களுக்கு ஆதரவான குரலை முன்வைத்திருக்கிறார்கள். அதனை ICC, ICJ வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி அதை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஒரு மனித படுகொலை தொடர்பில் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த விடயம் தொடர்பில் தென்னாப்பிரிக்கா இதனை ஒரு சர்வதேச தளத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. காசாவிலே இஸ்ரேல் நடத்துகின்ற யுத்தம் தொடர்பில் உலக நாடுகள் அதனை சர்வதேச இடத்துக்கு கொண்டு செல்கின்றன. ஆனால் கிட்டத்தட்ட 1,46,600க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் காணாமலும் ஆக்கப்பட்டார்கள் என்பதை அரசியல் தலைவர்கள் யாரும் சொல்லவில்லை. மன்னார்குடி பேராயராக இருந்த ராயப்ப யூசப் அவர்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் அளித்த சாட்சியமும் அந்த ஆவணங்களும் இன்னைக்கு உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித ஆணையத்தினுடைய ஆணையாளராக அந்த நேரம் இருந்த நவநீதம்பிள்ளை அவர்களுடைய நியமனத்தில் வந்த
ரட்னர் தலைமையிலான ஜஸ்மின் சூக்காவை கொண்ட குழுவினர் இலங்கை வந்து செய்த ஆய்வின் பிரகாரமும் அவர்களும் கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்டவர்கள் காணாமலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 40,000க்கு மேற்பட்டவர்களுக்கு அடையாளங்களை காண முடியவில்லை, கேட்க முடியவில்லை என்ற வார்த்தைகளை பதிவாக செய்திருந்தார்கள். இவை விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கு பிறகு இலங்கை மீதான விசாரணை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சர்வதேச தரம் வாய்ந்ததாக அமையவில்லை. 2015ஆம் ஆண்டு செப்டம்பரில் இலங்கை அரசு மனித உரிமைகள் ஆணையத்திலே சொன்னது, நாங்கள் நிலைமாறு கால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் நாங்கள் நாட்டுக்குள் விசாரிப்பதற்கு சர்வதேச நீதிபதிகள், சர்வதேச சட்டத்தரணிகள், சர்வதேச தொழில்நுட்ப உத்தியோகர்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டை நாங்கள் பெற்று இதற்கு நாங்கள் ஒரு கலப்பு நீதி முறையிலே தீர்ப்பு வழங்குகிறோம் என்று அந்த நேர ஐரோப்பியத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் மிக தெளிவாக ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு பிற்பாடு கோட்டாவின் தலைமையிலே வந்த அரசு, ஐரோப்பியத்துறை அமைச்சராக இருந்த அரிசப்ரி அவர்கள் நாங்கள் அதனை ஏற்க மாட்டோம் என்று மிக தெளிவாக தங்களுடைய செய்தியை சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், விசாரிக்கிறோம், இதனை ஒரு கலப்பு முறையாக கொண்டு செல்கிறோம், அதற்காக காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தை அமைக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவருக்கு பிறகு வந்த அரசு அவரை 100% நிராகரித்தார். இப்பொழுது வந்திருக்கிற அரசு கடந்த செப்டம்பர் மாதம் இந்த தீர்மானம் மீண்டும் கவனத்துக்கு எடுக்கப்பட்டு கால நீடிப்பு வழங்கப்படுகிற பொழுது இவர்கள் சொன்னார்கள், 3 பேர் தான் அவர்கள் இருந்தார்கள். ஜனாதிபதியோடு ஒரு பிரதமரும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஒரு கேபினட் இருந்தார். இவ்வளவு காலமும் அந்த கேபினட்டை விட அவர்கள் இந்த கேபினட்டை போட்டு தீர்மானத்தை எடுத்துக் கொடுத்தார்கள். நாங்கள் இதிலே இந்த இதை எதிர்க்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி இது ஒரு மிக நெருக்கடிக்கு நாங்கள் இருக்கிற சூழல். அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டிய, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய அந்த தொடர் நடவடிக்கை தொடர்பில் தான் நாங்கள் கனடாவினுடைய ஒட்டாவாவிலே இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தோம். அதனுடைய முயற்சிகளை எல்லா வழிகளிலும் நாங்கள் மேற்கொள்கின்றோம். இதற்கு முன்னாலே இருக்கின்ற இது ஒரு மிகப்பெரிய பெருமதி வாய்ந்த ஒரு பிடி. இதிலிருந்து நாங்கள் தவறி போனாலும் அல்லது எங்களுடைய கையை விட்டு அது தவறி சென்றாலும் எங்களுக்கு சில வேளைகளில் அந்த விடயங்கள் அல்லது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்ய முடியாமல் போகலாம். தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரு சக்தி இந்த சர்வதேச விசாரணை. குறிப்பாக இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டது, ஒரு இன அழிப்பு நடைபெற்று என்பதற்கான ஆதாரங்கள் உண்டு. அதனை நாங்கள் இன்னும் சரியாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான எவிடன்ஸ்கள் தேடப்படுகிறது, சேர்க்கப்படுகின்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதற்கான சாட்சியங்கள் உண்டு, கையாலே ஒப்படைக்கப்பட்ட கண்கண்ட சாட்சியங்கள் உண்டு. இவையெல்லாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தான் இது ஒரு கனதியான விடயமாக கையாளப்படுகிறது. இன்று எங்களுக்கு முன்னாலே அந்த செயல்பாடு சில வேளைகளில் இல்லாமல் போனால், அது எங்களுடைய கையை விட்டு செல்லுமானால் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு சர்வதேச அங்கீகாரம் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அதனால்தான் இந்த விடயத்திலே அநேகமாக ஈடுபாடுடைய நாடுகளோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம். அந்த விடயம் தொடர்பில் நாங்கள் மட்டுமல்ல, தமிழ் தேசியத்தோடு இருக்கின்ற கட்சிகள் பலரும் ஈடுபடுகின்றன. அவர்கள் அதற்குரிய ஆவணங்களை எவிடன்ஸை தேடி கொடுக்கின்ற விஷயங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் அது தீவிரமாக செயல்படுகின்றன. அதனால்தான் இந்த நாடுகள் கூட அதிகமான கவனம் செலுத்துகிறார்கள். இந்த டயஸ்போரா ஒரு பலமானதாக இருப்பதனால் அந்த காரணமும் இதற்கு நமக்கு பக்குவத்தை தந்திருக்கிறது. அப்படி இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியினுடைய பாற்பட்ட பயணம்தான் எங்களுடைய வருகை. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் வந்த இடங்களிலே உங்களோடு நாங்கள் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்ததற்கு உங்கள் நன்றிகள் உங்களுக்கும். முக்கியமாக இந்த ஒரு புதிய அரசு இலங்கையிலே ஆட்சி விட முடியிருக்கிறது. வரலாற்றிலே குடும்ப ஆட்சிகள் அல்லது ஒரு லிபரல் டைப் என்று சொல்லப்படுற மிதவாத அரசியல் தலைவர்களில் இருந்து புரட்சிகர அரசியலை முதன்முறை இலங்கையில் அறிமுகம் செய்த, ஆயுத ரீதியான கிளர்ச்சியை உருவாக்கிய ரோஹண விஜயவீர தலைமையில் உருவாக்கப்பட்ட ஜேவிபி 71களில் தன்னுடைய அந்த கிளர்ச்சி தோற்று போன பிற்பாடு 89களில் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக, இந்திய பொருட்களுக்கு எதிராக, இந்திய நடவடிக்கைகளுக்கு எதிராக திரும்பவும் ஒரு ஆயுத போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் அழிக்கப்பட்ட இடத்தில் இருந்து மெல்ல மெல்ல தங்களை கட்டி வளர்த்து அவர்கள் கொண்டு வந்த அரசியல்
காலமும் சூழலும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தது. கோட்டபாயாவுடைய வருகை, ஊழல் நிறைந்த அரசுகளுடைய செயல்பாடுகள், அதற்கு பிற்பாடு சிங்கள மக்களிடம் இருந்த மாற்றங்கள், அறகலைய போராட்டங்கள் என்பது இலங்கையினுடைய அரசியலிலே ஒரு அரசியல் இடைவெளியையும் மக்களிடம் ஒரு மாற்று சிந்தனைகளையும் கொண்டு வந்தது. சிங்கள இளைஞர்கள் பலர் கடவுச்சீட்டுகளை பெற்று நாடு கடந்து செல்லுகின்ற அளவுக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கிறது. சிங்கள இளைஞர்கள் கடவுச்சீட்டு காரியாலயத்திலே காலை 3 மணிக்கு காவல் நின்று அந்த கடவுச்சீட்டு புத்தகங்களே இல்லை என்று சொல்ற அளவுக்கு இலங்கையினுடைய நிலைமை மாறியிருந்தது. இந்த கடற்சூழல்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற NPP-க்கான ஒரு பெரிய அரசியல் வாசலை திறந்து விட்டிருக்கிறது. இந்த அரசியல் வாசலை சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். அவருடன் இருந்த அந்த எழுச்சி, மக்களோடு இருந்த ஊடாட்டம், மக்களுக்குள் அவள் கடந்த 34 ஆண்டுகளுக்கு மேலாக ஆற்றிய பணிகள் அவர்களை ஒரு தேசிய எழுச்சியாக, தேசிய சக்தியாக மாற்றியிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக மக்களால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி 43% வாக்குகளை பெற்றிருந்து ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் 2வது விருப்பு வாக்கு சேர்க்கப்படுகிற பொழுதும் அவரே முன்னிலையில் இருந்த காரணத்தால் அவர் ஜனாதிபதியாக சட்டப்படி தெரிவு செய்யப்பட்டார். அவர் ஜனாதிபதியாக ஒருவர் தெரிவு செய்யப்படுகிற பொழுது அவருடைய கட்சி சார்ந்த ஏனைய கட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையினமும் கோபமும் அவர்கள் பேரழிச்சியாக சென்று அவர்களுக்கு வாக்களிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. அதில் இது ஒரு விகிதாசார தேர்தல் முறை. தொகுதி வாரி தேர்தல் முறையில் ஜே.ஆர். ஜெயவர்தன 6 பெரும்பான்மையை 77 பெற்றிருந்தார். ஆனால் இது விகிதாசார தேர்தல் முறையில் 3/2 பெரும்பான்மை 159 ஆசனங்களை பெறுகின்ற அளவுக்கு ஒரு மாற்றம் என்பது சிங்கள மக்களிடம் வந்திருக்கிற பெரிய மாற்றம். சிங்கள இளைஞர்களிடம், சிங்கள மக்களிடம் எதிர்காலம் பற்றிய ஒரு எண்ணத்தை அது கொடுத்திருக்கிறது. அதே சமகாலத்தில் போராட்டத்தினூடாக இந்த மண்ணிலே பல ஆயிரக்கணக்கானவர்களை விதைத்து, பல லட்சம் மக்களை இழந்து, கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து, மிகப்பெரிய டைஸ்போராக உலகம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இனம் தன்னுடைய தேசிய எழுச்சியிலிருந்து மெல்ல இறங்கி இருக்கிறது. ஒரு தற்காலிக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதைத்தான் நான் கோதாசன் அவர்கள் சொன்னார். அதற்கான காரணங்கள் என்ன? 72ஆம் ஆண்டு அரசியல் காப்பு கொண்டு வரப்படுகிற பொழுது எங்களுக்கு இருந்த சிறு பாதுகாப்பு பறிக்கப்பட்டது. 78 அரசியல் காப்பு வருகிற பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தன ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர அனைத்து அதிகாரங்களும் அது இருப்பதாக அவர் அந்த நேரம் கோஷமிட்டார். ஆனால் 72லேயோ 78லேயோ அல்லது அதுக்கு முதல் இருந்த அரசியல் விஷயங்களில் தமிழருடைய உரிமைகள் தொடர்பிலே சரியாக தமிழர்களிடம் இந்த விருப்பங்களும் கேட்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இனி வரப்போகின்ற இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர முயற்சிக்கிறார். இந்த அரசியல் அமைப்பை அவர்கள் கொண்டு வருகிற போது நாங்கள் அண்மையிலே ஒரு பாராளுமன்ற குழுவின் தலைவராக எனது தலைமையில் நாங்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முதலாவதாக என்னால் வைக்கப்பட்ட கோரிக்கை, நாங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு தேசிய இனமாக, உங்களுக்கு இருக்கின்ற அதே தேசிய தனித்துவங்களோடு வாழுகின்ற ஒரு இனமாக, உங்களை மதித்து உங்களுடைய மொழி, நிலம், பண்பாடு, கலாச்சாரம், உங்களுடைய தனித்துவம், அடையாளங்களை நாங்கள் மதிக்கின்ற அதே நேரம் அதே சம அந்தஸ்துடைய இனமாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய உங்களுடைய சம பங்காளிகளாக வாழ்வதற்கு சமஷ்டி அடிப்படையிலான நாங்களும் எங்களை ஆளுகின்ற ஆட்சி முறையில் உலக நாடுகளில் இருக்கின்ற பல்வேறுபட்ட சமஷ்டிகளை மையமாக வைத்து ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக நாங்கள் அந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு சொன்னது, சுவிட்சர்லாந்திலே ஒரு வகையான சமஷ்டி உண்டு, கனடாவிலே கியூபெக்கு வழங்கப்பட்டிருக்கிற விசேட அதிகாரங்களுடன் கூடிய கனடாவினுடைய சமஷ்டி நாடாளுமன்றம் உண்டு, பெல்ஜியத்தில் இருக்கின்ற சமஷ்டி அடிப்படையிலான அந்த அரசியல் அமைப்பு முறை இருக்கிறது. ஒற்றையாட்சி நாடாக பிரித்தானியா இருந்தாலும் கூட, அயர்லாந்து பிரிந்து சென்றது போல, ஸ்காட்லாந்து பொதுசன வாக்கெடுப்பின் மூலம் பிரிந்து செல்வதற்கான தயார் நிலை அடைந்தது போல, ஒரு தங்களை தாங்கள் ஆளுகின்ற அந்த ஆட்சி முறையுடன் கூடிய கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஆட்சி முறை தமிழர்களுக்கு வழங்கப்படுகிற பொழுது இலங்கை என்ற நாட்டை வளர்ப்பதற்கு நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம். அது உங்களுடைய வளர்ச்சிக்கானதாக மாறும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளையும் நான்
மலேசியாவுடைய பொருளாதாரம் விழுந்த பொழுது மலேசியா கைக்கொண்ட ஒரு யுக்தி, அங்கிருக்கிற தமிழர்கள் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற முதலீடுகளை உங்களுக்கு கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தனித்துவமான நிதி அதிகாரம் தேவைப்படுகிறது. அவர்கள் முதலீடுகளை கொண்டு வந்தார்கள். அது பினாங்கு மாநிலத்தை மட்டுமல்ல, மலேசியாவுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தியது. அதே போல வடக்கு கிழக்கு என்பது மரபுபடி வரலாற்று ரீதியான தொன்ம அடையாளங்களை கொண்ட தமிழர்களுடைய நிலப்பிரதேசம். எங்களுக்கான அந்த நிதி அதிகாரம், எங்களுடைய நில அதிகாரங்கள், எங்களுக்கான காவல்துறை அதிகாரங்கள் என்பது வழங்கப்பட்ட இந்த நாட்டுக்குள் ஒரு தீர்வு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் அது எங்களை மட்டுமல்ல உங்களையும் உயர்த்தும் என்ற செய்தி சொல்லப்படுகிற பொழுது அவர் சொன்னார், நாங்கள் இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம். கொண்டு வரும் பொழுது நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் சமஸ்டி என்பது சிங்கள மக்களிடம் அது ஒரு தனிநாடு போல பேசப்படுகிறது. அதே நம்ம ஒற்றையாட்சி என்பது தமிழ் மக்களிடம் சந்தேகத்தோடு பார்க்கப்படுகிறது. நாங்கள் இந்த விடயங்கள் பற்றி பேசி புதிய அரசியல் அமைப்பில் அதனை கொண்டு வர காத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொன்னார். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை மிக கவனமாக பார்க்க வேண்டும். இவ்வளவு காலமும் ஒரு அரசியல் அமைப்பு இலங்கையில் வருகிற பொழுது மக்களிடம் அது பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்புக்கு விட தேவையில்லை. அந்த முறை இருக்கு. ஆனால் இப்ப கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு முதல் ஜெயாதேவதனை கொண்டு வந்த இந்த இப்பொழுது இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற 1978ஆம் ஆண்டு இந்த அரசியல் அமைப்பை மாற்றி ஒரு புதிய அரசியல் அமைப்பு வரையப்படுமானால் அது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு மக்களுடைய பொதுசன வாக்கெடுப்புக்கு அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு நெருக்கடியான நிர்பந்தமான தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத அதிகார பகிர் பெற்ற அவர்களை தொடர்ந்து இந்த ஒற்றையாட்சி அமைப்புள் வைத்திருக்கின்ற ஒரு சூழலுக்குள் ஒரு அரசியல் அமைப்பு வரையப்படுமானால் தட்டி தவறி இப்பொழுது இருக்க அரசியல் மாற்றங்களில் எங்கள் மக்கள் அதுவும் சரிதான் என்று நிலத்திலே உள்ளவர்கள் அதற்கு வாக்களித்து விடுவார்கள். ஆனால் அடுத்த கட்டம் நம்ம சமஷ்டி பற்றி கூட பேச முடியாமல் போயிடும்.